காமிச்சு கொடுத்துட்டேன். தேவன் எச்சரிக்கிறார். இந்த நாட்கள் யார் யார் அப்படி இருக்கிறீர்கள்? யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டா ஆறுதலா இருக்குதே, எல்லாத்தையும் சொல்லிடுவோமேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அது கன்னியாய் வந்து முடியும். அது உங்களுக்கு கன்னியாய் வந்து முடியும். உங்கள் குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணும். விபச்சார பாவங்களை செய்ய வைக்கும். குடும்பத்துல குழந்தைகளை கொலை பண்ணி, இன்னைக்கு எத்தனை இடத்துல குழந்தைகளை பானைக்குள்ள வச்சு கொள்றாங்க, விஷம் கொடுத்து கொள்றாங்க, கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு கொள்றாங்க. எத்தனை செய்திகள். கணவனை வெட்டி கொள்ளுகிறார்கள், கணவனை விஷம் வைத்து கொள்ளுகிறார்கள், மனைவியை கொள்ளுகிறார்கள். எத்தனை நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது நியூஸ்ல. இதெல்லாம் ஏன்னா தன்னுடைய இருதயங்கள் எல்லாம் இன்னொருத்திட்ட வெளிப்படுத்தி அவன் இச்சைக்கேற்றபடியாய் அவள் இச்சைக்கேற்றபடியால் அவனை கவர்ந்திழுக்க பார்ப்பான். அப்பொழுது என்ன செய்யும்னா, பிள்ளைகள் இடையூறா இருப்பார்கள், பிள்ளைகளை கொல்ல தோணும். கணவன் இடையூறா இருப்பான், கணவனை கொல்ல தோணும். மனைவி இடையூறா இருப்பான், மனைவியை கொல்ல. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாருன்னா, அந்த ராஜாவுக்கு இருதயத்தில் உள்ள அந்த வீடுகளில் உள்ள பொக்கிஷ பாண்டங்கள் அத்தனையும், காண்பிக்க கூடாத பொருட்கள் எல்லாம் அவனுக்கு காண்பித்த